பாரதம் என் உதிரம் தானடி. பெருமதிப்பிற்குரிய நமது ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்களே, சகோதரி சுதா சேஷையன் அவர்களே, திரு சந்திரசேகரன் உள்ளிட்டு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, இங்கு கூடியுள்ள நமது இந்திய மொழிகளை வளப்படுத்துகிற எண்ணற்ற எழுத்தாளர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்கள். மிக அருமையான ஒரு நடன நிகழ்ச்சி. மனம் முழுவதுமாக அந்த நடனத்தில் தோய்ந்து மிதந்து கொண்டிருக்கிற தருணத்தில் மேடையில் பேசி உங்களை கவர வேண்டிய ஒரு நிர்பந்தம். இந்த நடனத்தை விட்டு இன்னும் நம்மால் வெளிவர முடியவில்லை. எவ்வளவு அழகான பாரதியுடைய வாசகங்கள். இங்கு வருகிற போது எல்லோருமே மிகுந்த கருணை உள்ளவர்களாக உள்ளே நுழைந்தோம். காரணம், ஈரமுள்ள நெஞ்சோடு வந்தோம், மழையில் நனைந்து. பாரதி வசன கவிதையில் எழுதுகிறார், ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக ஆயிரக்கணக்கான நீர் தந்திகளை இணைத்து மழை இசையை இசைக்கிறது என்று எழுதுகிறார். இப்படி ஒரு கற்பனை. இந்திய மொழிகள் அனைத்துக்குமாக நடக்கிற ஒரு விழாவில் தமிழ் மொழி சார்ந்து எழுதுகிறவன் என்கிற முறையில் கலந்து கொள்வது என்பது அளவற்ற ஒரு பெருமிதத்தை தருகிறது. இவ்வளவு மொழிகள் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. புதுச்சேரி ஸ்ரீ அன்னை ஆரோவில் கட்டப்பட்டு கொண்டிருந்த அந்த தருணத்தில் ஜெர்மனி சென்றிருந்தார். அங்கே டால்ஸ்டாயின் புதல்வர் ஸ்ரீ அன்னையை சந்தித்தார். உங்களிடம் ஒரு கோரிக்கை என்றார். என்ன என்று கேட்டார் அன்னை. உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பாடுபடுகிறீர்கள். அதற்கு 2 செயல்களை நீங்கள் செய்தால் போதுமானது. அதை சொல்லவே வந்தேன். என்ன 2 செயல்கள்? இந்திய மக்களிடையே ஒருமைப்பாடு தோன்றுவதற்கு எல்லா இந்தியர்களும் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று நீங்கள் அறிவிக்க வேண்டும். அன்னை சிரித்து கொண்டார். அடுத்து என்ன? எல்லா ஆண்களுக்கும் ஓர் உடை, எல்லா பெண்களுக்கும் ஓர் உடை என்று சீருடை கொண்டு வர வேண்டும். டால்ஸ்டாய் மாபெரும் மேதை, அவரது புதல்வர் இப்படி ஒரு கோரிக்கை வைத்தார். அன்னை சிரித்து கொண்டே சொன்னார், அதுதான் இறைவனின் திட்டம் என்றால் எல்லா ஆண்களின் முகமும் ஒன்று போலவே இருக்க வேண்டும், எல்லா பெண்களின் முகமும் ஒன்று போலவே இருக்க வேண்டும். அப்படி இல்லையே. எனவே இறைவன் அதை விரும்பவில்லை. வேற்றுமையில் ஒற்றுமையைத்தான் இறைவன் விரும்புகிறான் என்று அன்னை தெரிவித்தார். அன்னை சொன்னார், இந்தியாவில் அத்தனை மொழிகளும் ஆனந்தமாக ஆன்மீகத்தை, இந்திய பண்பாட்டை அந்தந்த மொழியில் வளர்க்கும். அதைத்தான் கடவுள் சக்தி விரும்புகிறது என்று அன்னை சொன்ன அந்த அருமையான உண்மையை நிரூபிக்கிற கூட்டம்தான் இந்த கூட்டம், இல்லையா? நாம் எல்லாம் மிகுந்த பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு புனித நன்னாள் இந்த பாரதி ஜெயந்தி. சமஸ்கிருதம், தெலுங்கு, சுந்தர தெலுங்கு என்கிறார் பாரதி, மலையாளம், இந்தி என்று எத்தனை மொழிகள். நம்முடைய பாரத மொழிகள் அனைத்திலுமே ஒரு வகையான கவிதை போக்கு இருந்திருக்கிறது. ஈற்றடி கொடுத்து கவிதை எழுத சொல்வது இது வெளிமொழிகளில் கிடையாது. நம்முடைய இந்திய மொழிகள் அனைத்திலும், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ் எல்லாவற்றிலும் ஒரு கடைசி அடியை கொடுத்து ஒரு சவால் மாதிரி அதற்கு கவிதை எழுத சொல்வார்கள். காளிதாசனிடம் அப்படி ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள். சம்ஸ்கிருத கவிதைக்கு அந்த ஈற்றடியில் கவிதை எழுதுவது மிகவும் கடினம். கொடுக்கப்பட்ட ஈற்றடி குழு குக்குழு குக்குழு, அது ஒரு ஒலிக்குறிப்பு. காளிதாசன் எழுதினார். உடனே வர கவி இல்லையா? ஒரு பொய்கை கரையில் நாவல் மரம், இந்த நாவல் மரத்தில் நாவல் கனிகள் பழுத்து தொங்குகின்றன. குரங்குகள் அதை அசைக்கின்றன. அந்த நாவல் பழங்கள் உதிர்ந்து குளத்தில் விழுகிற அந்த சப்தம் இருக்கிறது, குழு குக்குழு குக்குழு. ஜம்பு பலானி பக்வானி பதந்தி விமலே ஜலே கபி கம்பித சாகாபியாம் குழு குக்குழு குக்குழு என்று உடனடியாக சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவிதை சொன்னார். இன்னொரு நபர் எழுந்து ஒரு சவால்,
டடன் டடண்டன் டடடன் டடண்டன். அதற்கு எப்படி கவிதை சொல்வது? பொய்கையில் நீர் எடுத்துக்கொண்டு இந்த அழகிய ராஜகுமாரி படிப்படியாக மேலேறி வருகிற சந்தர்ப்பத்தில் எதிரே வந்தான் அவளால் காதலிக்கப்படுகிற ராஜகுமாரன். வெட்கத்தில் அவள் அந்த குடத்தை நழுவ விட்டாள். இந்த படிகளில் உருண்ட சப்தம் இருக்கிறதே, டடன் டடண்டன் டடடன் டடண்டன். ராஜாபிஷேகே மதவிஹ்வலாயா ஹஸ்தாச்சுதோ ஹேமகட்டோ யுவத்யா சோபான மார்கேஷு கரோதி சப்தம் டடன் டடண்டன் டடடன் டடண்டன். இன்றைக்கு பாரதியுடைய ஜெயந்தி. பாரதியிடம் ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள். பாரதி சின்ன பயல், கொடுத்தது காந்திமதி நாதன். அவர் வெண்பா எழுதினார், காந்திமதி நாதனை பார் அதி சின்ன பயல் என்று அது முடிந்தது. செய்குதம்பி பாவலர், புகழ்பெற்ற சதாவதானி முகமதியர், அவருக்கு ஒரு ஈற்றடி கொடுத்தார்கள். துருக்கனுக்கு ராமன் துணை. எப்படி எழுதுவது? இஸ்லாமியர் துருக்கனுக்கு ராமன் துணை என்று எழுத வேண்டும். அவர் எழுதினார், உடனடியாக சொன்னார், எண்ணற்றவர்களுக்கு ராமன் துணை, நம் அனைவருக்கும் ராமன் துணை. சீதைக்கு ராமன் துணை, பரதனுக்கு ராமன் துணை, லட்சுமணனுக்கு ராமன் துணை, அதுபோலவே சத்துருக்கனுக்கு ராமன் துணை இவர் சொன்னதாக இந்த வரலாறு சொல்கிறது. எல்லாம் ஈற்றடி. நம்முடைய அத்தனை மொழிகளிலும் இப்படி எழுதப்பட்டிருக்கிற ஈற்றடிகளை எல்லாம் தொகுத்தே ஒரு புத்தகமாக்கலாம். எல்லா மொழிகளையும் ரசிக்கிற அந்த ரசனை உணர்வு, அதுதான் நமக்கு தேவை. மிகச்சிறந்த சமஸ்கிருத அன்பர் ஒருவர், மிகச்சிறந்த சமஸ்கிருத அறிஞர் ஒருவர் தமிழை வளப்படுத்தி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? கவி சக்கரவர்த்தி கம்பர். அவரை விட உயர்ந்த சமஸ்கிருத அறிஞரை தமிழ் வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியாது. வால்மீகி ராமாயணத்தை கரைத்து குடித்துத்தான் கம்பராமாயணத்தை எழுதினார். இன்றைய தமிழ் எழுத்தாளர்கள், முக்கியமாக எல்லா எழுத்தாளர்களும், குறிப்பாக தமிழ் எழுத்தாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உயர்ந்த குணம் கம்பரிடம் உண்டு. அப்பேற்பட்ட சமஸ்கிருத அறிஞர் வால்மீகியை விட சிறப்பாக கம்பராமாயணத்தை எழுதிய அந்த கவிஞர் எழுதுகிற பொழுது, வால்மீகி என்கிற அந்த பெரிய பார்க்கடலில் ஒரு பூனை அந்த பாலை குடிக்கலாம் என்று நினைக்கிற மாதிரி நான் இந்த கம்பராமாயணத்தை எழுதுகிறேன் என்று அவர் அடக்கத்தோடு எழுதுகிறார். ஓசை பெற்று பார்க்கடல் புக்கு உயர் பூசை நக்கி குடிப்பதைப் போல நான் எழுதுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். கம்பர் காலத்திலேயே எல்லா மொழிகளுடைய வளமும் தமிழில் வந்திருக்கிறது. வையாபுரி பிள்ளை கம்பர் வாழ்ந்த காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் என்று கருதுகிறார். சிலர் 8ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள். வையாபுரி பிள்ளை சொல்கிறார், அக்கட ராவணர்க்கு அமைந்த ஆற்றலே என அக்கட என்கிற கன்னட சொல் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. தாளம் இடைந்தன தம்மி இடைந்தன என்று தம்மி என்கிற தெலுங்கு சொல், தாமரையை குறிக்கிற சொல் கம்பராமாயணத்தில் இருக்கிறது. எனவே எல்லா மொழிகளுடைய வார்த்தைகளாலும் நம்முடைய தமிழ் வளம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் வெள்ளிபுத்தூர் ஆழ்வார். அவர் மகாபாரதத்தை படித்து தமிழில் வெள்ளி பாரதம் என எழுதினார் என்பதை நம்முடைய கவிதை வரலாறு நமக்கு சுட்டுகிறது. இப்படி ஏராளமான பேர் வளப்படுத்தினார்கள். இந்த பரந்த தமிழ் கவிதை இலக்கிய பரப்பில் ஒரு ஸ்லேடையில் அமைந்த சமஸ்கிருத சொல்லை அப்படியே தமிழ் சொல்லை போல பயன்படுத்திய ஒரு செய்யுள் நூலும் உண்டு, நளவெண்பா. புகழேந்தி புலவர் எழுதிய நளவெண்பாவில் ஒரு சம்பவம் வருகிறது. அது சம்ஸ்கிருத சொல்லை நீக்கி அந்த சம்பவத்தை சொல்ல முடியாது. அது புகழேந்தி புலவருக்கும் தெரியும். சம்ஸ்கிருதத்தில் தச என்று ஒரு சொல். தச என்ற சொல்லுக்கு 2 பொருள். ஒன்று 10, இன்னொன்று கடித்தல், கடிப்பது. எரிகிற நெருப்பிலிருந்து அந்த பாம்பை நளன் காப்பாற்றுகிறான். இந்த பாம்பு நளனுக்கு உதவி செய்ய விரும்புகிறது. அவன் கடி என்று சொன்னால் அது கடிக்கும், அப்போதுதான் அது சரியாக இருக்கும் அறநெறிப்படி. எனவே அது சொல்கிறது, நீ 10 அடி நடந்து 10வது அடி நடக்கிற பொழுது அது 10வது அடி என்று உணர்த்துகிற மாதிரி தச என்று சொல் என்று பாம்பு சொல்கிறது. தமிழில் அப்படியே தச என்றுதான் அந்த புகழேந்தி புலவர் எழுதுகிறார். அவன் அப்படி நடந்து தச என்று சொன்னவுடன் பாம்பு கடிக்கிறது. நளன், ஏன் என்னை கடித்தாய் என்று கேட்கிறான். தச என்று சொன்னாயே, கடி என்று சொன்னாய் அல்லவா, அதனால் கடித்தேன் என்று பாம்பு சம்ஸ்கிருதம் தெரிந்து அதனுடைய உட்பொருள் தெரிந்து சொன்னதாக புகழேந்தி புலவர் என்கிற தமிழ் புலவர் எழுதுகிறார். அருணகிரிநாதருடைய நிறைய பாடல்களில் நிறைய சம்ஸ்கிருத சொற்களின்
கலப்பையும் அதனால் விளைந்த அழகையும் நீங்கள் ரசிக்கலாம். நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சுரூபா நமோ நம என்கிற பாடலில் கடைசியில் வெகு கோடி என்று ஒரே ஒரு தமிழ் சொல் வெகு கோடியில் இருக்கும். மீதி எல்லாம் சம்ஸ்கிருத சொற்கள். அவ்வளவு தூரம் சம்ஸ்கிருதம் தமிழை வளப்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமா, தமிழும் இந்தியை வளப்படுத்தி இருக்கிறது. ஒரு மாபெரும் இந்தி காப்பியம் ஒன்று தோன்றுவதற்கு தமிழ் காரணமாக இருந்திருக்கிறது. நம்முடைய குமரகுருபரர் மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனை என்பது போன்ற அற்புதமான கவிதைகளை எழுதிய குமரகுருபரர் காசிக்கு சென்றார். அங்கே இந்தியில் ராமாயண பிரவச்சனம் செய்தார். உண்மையில் அது ராமாயண பிரவச்சனம் அல்ல, கம்பராமாயண பிரவச்சனம். கம்பன் எப்படியெல்லாம் தமிழில் எழுதியிருக்கிறார் என்பதை இந்தியில் அவர் சொல்ல சொல்ல அந்த நயத்தில் சொக்கி கிறங்கினார் ஒல்லியான ஒரு இந்தி புலவர் துளசிதாசர். இது மாதிரி நம்மால் எழுத முடியுமா என்று யோசித்து அதன் பிறகு இந்தியில் அவர் எழுதியதுதான் துளசி ராமாயணம். அவரால் கம்பரை மிஞ்ச முடியவில்லை. கம்பரை வால்மீகி நினைத்தால் கூட மிஞ்ச முடியாத அளவுக்கு கம்பராமாயணம் நிற்கிறது. எனவே எப்படியாவது தன்னுடைய ராமாயணத்தில் ஒரு வேறுபாட்டை காண்பிக்க வேண்டும் என்று விரும்பிய துளசிதாசர் ஒரு உத்தி புதுமையை செய்தார். வால்மீகி ராமாயணம் கவிக்கூற்று, வால்மீகியே எழுதியது. கம்பராமாயணம் கவிக்கூற்று, கம்பரே சொல்கிற பாணியில் அமைந்தது. துளசி ராமாயணம் துளசி எழுதியது என்றாலும் அதனுடைய உத்தி சிவபெருமான் பார்வதிக்கு ராமாயணம் சொல்வதை போன்றது. சிவன் சொல்ல சொல்ல பார்வதி சில சந்தேகங்களை கேட்கிறாள். அதையெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டே சிவன் ராமாயணத்தை கூறுவதான ஒரு புதிய உத்தியில் துளசிதாசர் தன்னுடைய துளசி ராமாயணத்தை எழுதினார் என்பதை துளசி ராமாயண வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்று கூட நாம் இங்கே அத்தனை மொழிகளையும் கொண்டாடி கொண்டு அமர்ந்திருக்கிறோம். இன்று கூட இந்தியா முழுவதும் ஏராளமான மேடைகளில் ஒரே நிகழ்ச்சியில் ஏராளமான மொழிகளில் பாடல்கள் பாடப்படுகின்றன. அது பஜனை நிகழ்ச்சி. இந்தியாவின் எந்த கோடியில் நீங்கள் போய் பஜனை நிகழ்ச்சியில் அமர்ந்தாலும் தெலுங்கை கேட்கலாம், இந்தியை கேட்கலாம், மராத்தி அபங்க கேட்கலாம், தமிழை கேட்கலாம், அனைத்தையும் ரசிக்க முடியும். நம்முடைய நடன மேடையில் கிருஷ்ணா நீ பேக்கனே பாரோ என்கிற அந்த கன்னட கீர்த்தனைக்கு பால சரஸ்வதி தேவி நடனமாடிய பொழுது அதை எல்லா இந்திய மக்களும் ரசித்தார்கள். மொழி நம்மை பிரிக்கவில்லை, மொழி நம்மை இணைக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதமான இந்த இந்திய திருநாட்டில் இத்தனை மொழிகளுடைய வளம் உடைய இந்த திருநாட்டில் பிறப்பதற்கே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மொழியிலும் அவ்வளவு அருமையான இலக்கிய செழுமை இருப்பதை பார்க்கிறோம். ஆகையால் என்னுடைய பேச்சை முடிக்கிற பொழுது 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். திரு வெங்கையா நாயுடு அவர்கள் பேசுகிற போது கவிதை மாதிரி அழகான ஒரு வாக்கியத்தை சொன்னார். முதலில் நீங்கள் மதர் டங் தாய்மொழி கற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிறகு பிரதர் டங் தெலுங்கு மலையாளம் போன்ற அண்டை மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். மதர் டங் பிரதர் டங் 2ம் கற்றுக்கொண்ட பிறகு மேலும் ஒரு அதர் டங் கற்றுக்கொள்ளுங்களே என்றார். அப்படி எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதனால் என்ன பயன் என்பதை ஒரு சின்ன குட்டி கதை நகைச்சுவையாக சொல்கிறது. ஒரு தாய் பூனை ஒரு குட்டி பூனை, ஒரு நாய் துரத்துகிறது. குட்டி பூனைக்கு அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம். தாய் பூனையும் குட்டி பூனையும் பயந்து ஓடுகின்றன. அந்த நாய் அருகே நெருங்கிவிட்டது. ஒரு மூலையில் 2 பூனைகளும் மாட்டிக்கொண்டு விட்டன. எப்படி தப்பிக்கப் போகிறோமோ என்று குட்டி பூனை பதறுகிற பொழுது தாய் பூனை அந்த நாயை உற்று பார்த்து லொல் 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 என்று குறைக்கிறது. நாய் யோசிக்கிறது, பூனை மியாவ் என்றல்லவா கத்தும், லொல் லொல் என்று குறைக்கிறதே என்று நினைத்துக் கொண்டே தயங்கி பின்வாங்கி ஓடிவிடுகிறது. குட்டி பூனை தாய் பூனையிடம் கேட்கிறது, என்னம்மா செய்தாய்? தாய் பூனை சொல்கிறது, அதனால தான் சொல்றேன், இன்னொரு பாஷை தெரிஞ்சா எப்பவுமே நல்லது என்று. எல்லா மொழிகளையும் கற்போம். இந்தி வாழ்க, தமிழ் வாழ்க, தெலுங்கு வாழ்க, சம்ஸ்கிருதம் வாழ்க, மலையாளம் வாழ்க என எல்லா மொழிகளையும் வாழ்த்துவோம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் அனைத்தும் பாரதி கண்ட கனவின்படி தமிழ் மொழியில் கொண்டு சேர்ப்போம் என்று சொல்லி உங்களை போன்ற உன்னதமான எழுத்தாளர்கள் மத்தியில் ஆளுநர் திரு ரவி அவர்கள் முன்னிலையில் பேச கிடைத்த இந்த பெரும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.